பாடலாசிரியர் ஸ்நேகன் அவரோட மனைவிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மனைவி கன்னிகா ஸ்நேகன் கிட்ட வாங்கின சத்தியம் ஒன்று ஸ்நேகனை ரொம்பவே கண்கலங்க வச்சிருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 1ல் ஒரு டஃப்பான கண்டஸ்டனாக கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் ஸ்நேகன். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இந்த பாட்டெலாம் இவர் தான் எழுதியிருக்காரா அப்படின்னு தெரியல அளவுக்கு மக்கள் இவர் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்நேகனுக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்குமா. ஆனால் கடந்த 2000 வருஷம் அவங்க அம்மா உடனே குறைவு காரணமாக இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஸ்நேகனுக்கு சினிமாவில் பெருசாக அந்தளவுக்கு வாய்ப்பெலாம் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஸ்நேகன் தான் அம்மாவுக்காக மறுபடியும் என் குழந்தை பிறக்கும், என் அம்மா மறுபடியும் பிறந்து வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட காத்திருப்புக்கு அவருக்கு 2 சந்தோஷமாக டபுள் சந்தோஷமாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இந்த இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்நேகனோட மனைவி கன்னிகா இருக்காங்கல்ல, அவங்க ஸ்நேகன் கிட்ட ஒரு சில விஷயங்களை வாக்குறுதிகளாகவும் சத்தியமாகவும் வாங்கியிருக்காங்களாம். அதில் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2000 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்நேகன் அவரோட சொந்த ஊருக்கு போகிறதே இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னா, தான் அம்மா இல்லாத ஊருக்கு போகிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அம்மா வாழ்ந்த அந்த வீட்டில் அம்மா இல்லாமல் தனியாக போகிறதுக்கு, அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கலையாம். அப்படிப்பட்ட ஸ்நேகனை இப்போ குழந்தைய உங்கள் அம்மாவாக பிறந்திருக்காங்க, அதுவும் 2 அம்மா பிறந்திருக்காங்க. இந்த 2 அம்மாவையும் நீங்கள் தூக்கிக்கிட்டு கட்டாயம் நீங்கள் என் கூட நீங்கள் சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்நேகனோட மனைவி கன்னிகா ஒரு ரெக்வஸ்ட்டாக முன் வச்சுருக்காங்க. அதுக்கு ஸ்நேகனும், கட்டாயம் என் அம்மா இல்லைங்கிற காரணத்துக்காக தான் நான் ஊருக்கு வராமல் இருந்தேன். இப்போ என் அம்மாவே என் தாயே மகளாக பிறந்திருக்காங்க, அதனால் சொந்த ஊருக்கு நான் பல வருஷம் கழிச்சு வரதான் போகிறேன், அதை நீ பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் அவர் செயலில் வாக்குறுதி கொடுத்துருக்காராம். இன்னொரு பக்கம் பாடலாசிரியர் ஸ்நேகன் அப்படிங்கிறவர் பல பாடல்கள் எழுதும்போது சம்டைம்ஸ் வெளியில் போய் தங்குறதும் உண்டாம். அதே மாதிரி மூவி டீம் கூட சேர்ந்து அவங்க மூவி டீம் எங்கே இருக்காங்களோ அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு லேட்டாக வர்றது கூட உண்டாம். இனிமேல் அப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கக்கூடாது, இனிமேல் தான் பொறுப்பு அதிகமாக இருக்கணும். 1க்கு 2 குழந்தை பிறந்துருச்சு, நான் பார்த்துக்கிறது மட்டும் பத்தாது, நீங்களும் கூட சேர்த்து பார்த்துக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை ஒரு அன்பு கட்டளையாகவும் போட்டிருக்காங்களாம். இது எல்லா விஷயத்துக்கும் ஸ்நேகன் இப்போ இரட்டை குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் ஓகே சொல்லியிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ மணிகண்டன் நடிப்பில் வெளியாக திரைப்படம் தான் குடும்பஸ்தன். கிட்டத்தட்ட அந்த படம் வெளியாகி 8 நாட்களில் 12.5 கோடி ரூபா வசூல் செஞ்சுருக்குதான். நடிகர் மணிகண்டன் நடித்தாலே அந்த படம் ரொம்ப டீசெண்டான படமாகவும் எல்லா தரப்பிலும் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட சம்பாதிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட மணிகண்டன் நடித்து வெளியாகக்கூடிய இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமையை ஒரு பிரபலமான டிவி நிறுவனம் தான் கைப்பற்றிருக்காங்க. இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் பல புதுமுகம் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த படம் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை ஜீ தமிழ் கைப்பற்றிருக்கிறதாகவும், அதே மாதிரி சேட்டலைட் உரிமை யார் டிவியை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உரிமையை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்களாம். இந்த விஷயம் படக்குழந்தைங்க மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.